வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 4ஆம் வகுப்பு முதல் பருவம் முளைப்பாரி பாடலுக்குரிய பயிற்சி நூல் தான் பார்க்க போகிறோம். முளைப்பாரி பாடம் 4 முளைப்பாரி பயிற்சி நூல் தான் பார்க்க போகிறோம். பக்கம் 48 இருக்குது. 4.1 ஒத்த ஓசில சொற்களை கண்டறிந்து எழுதுவேன். இங்கே பாருங்கள், பயருன்னு வர மாதிரி இங்கே மேலே சில சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி ஒத்த ஓசையில் வரக்கூடிய சொற்கள் எடுத்து எழுதணும். இங்கே சிறு பயிருக்கு என்ன வரும்? மணிப்பயிறு வரும். சோளத்தட்டைக்கு கம்மந்தட்டை, தட்டைன்னு ஒரே ஓசையில் முடியுது இல்லைங்களா? மாட்டெருவு, ஆட்டெருவு, எருவுன்னு சொல்லிட்டு ஒரே ஓசையில் முடியுது. தொண்டலிட்டு, பொங்கலிட்டு, கிழமையிலே, நாளையிலே, இதுதான் ஒத்த ஓசையுடைய சொற்கள். சரிங்களா? அடுத்து பேச்சு வழக்கு சொற்களை மாற்றி எழுத்து வழக்கில் எழுதுவோம். இங்கே பாருங்க, நீ எங்கே போன அப்படின்னு இருக்காங்க. அது பேச்சு வழக்கு சொற்கள். ஆனால் நம்ம அதை எழுத்து வழக்கில் எழுதும்போது, நீ எங்கு சென்றாய்? நான் கடைக்கு சென்றேன். நீ எங்கு சென்றாய்? நான் கடைக்கு சென்றேன். இங்கே பாருங்க, என்ன வாங்கி வந்தான் இருக்கு. என்ன வாங்கி வந்தாய்? விதைகள் வாங்கி வந்தேன். என்னது? விதைகள் வாங்கி வந்தேன். அடுத்து பாருங்க, எங்க விதைக்க போற? என்னது? எங்க விதைக்க போற? அதுக்கு நம்ம என்ன எழுதணும்? எங்கே விதைக்க போகிறாய்? மாட்டு தொழுவத்தின் அருகில் விதைக்க போகிறேன். அடுத்து பாருங்க, உரத்துக்கு ஆட்டறிவு எடுத்து வந்தாயா? எடுத்து வந்து விட்டேன், சரி வா விதைக்கலாம். அதாவது எடுத்துட்டியான்னா எடுத்து வந்தாயான்னு கேட்கணும். உரத்துக்கு ஆட்டறிவு எடுத்து வந்தாயா? அடுத்து பத்தியில் உள்ள பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக்கி எழுதுவேன். இங்கே பாரு, என் பெயர் செல்வின்னு இருக்கு. இங்கே என்ன எழுதணும்? என் பெயர் செல்வி. என்ன எழுதணும்? என் பெயர் செல்வி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். என் பாட்டி ஊருக்கு திருவிழாவுக்கு, இங்கே இந்த போனேன்னு இருக்கு. போனேன்னு எழுதக்கூடாது, திருவிழாவுக்கு சென்றேன்னு எழுதணும். எனக்கு பிடித்த பழங்களைன்னு இருக்கு இல்லையா? பழங்களை. என்னது? பழங்களை. எனக்கு பிடித்த பழங்களை வாங்கி தந்தாங்க, வாங்கி கொடுத்தார்கள். இங்கே என்ன வரும்? வாங்கி கொடுத்தார்கள். பழத்தை தின்று கொண்டே திருவிழா பார்த்தேன். அன்றைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். அன்னைக்குன்னு இருக்கு இல்லையா? அன்னைக்குன்னு வராது, அன்றைக்கு. என்ன வரும்? அன்றைக்கு. அடுத்து பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிப்பேன். இங்க பாருங்க, கலாவின் ஊரில் எதற்காக திருவிழா எடுத்தார்கள்னா மழை பெறுவதற்கு. எதற்காக திருவிழா எடுத்தார்கள்? மழை பெறுவதற்காக திருவிழா எடுத்தார்கள். கலா எடுத்து வந்த பயிர் எது? 2 பயிர் கொடுத்துருப்பாங்க. இந்த பத்தியில என்ன பயிர் கொடுத்துருப்பாங்கன்னா, பச்சை பயிறு, தட்டை பயிறு. இதுல பச்சை பயிரில் தட்டை பயிறு மட்டும்தான் இருக்கு. அப்போ தட்டை பயிறு தான் பதில். தான் பதில். அடுத்து மாடுகள் இருக்கும் இடம் எதுன்னா தொழுவோம், மாட்டு தொழுவோம் சொல்லுவோம். ஈதான் பதில். மழை திருவிழாவிற்காக மக்கள் எதை வளர்த்தனர்? முளைப்பாரி வளர்த்தனர். ஆதான் பதில். மண் தொட்டி, இச்சொல்லை கொண்டு ஒரு தொடர் எழுதுக. மண் தொட்டியில் பூச்செடிகள் வளர்க்கலாம். என்ன பண்ணலாம்? மண் தொட்டியில் பூச்செடிகள் வளர்க்கலாம். அடுத்ததா பாருங்க, பக்கம் 50ல 4.5 புத்தகத்தில் தேடி எழுதுவோம். என முடியும் பாடல் வரிகளை எடுத்து எழுதுக. அந்த முளைப்பாரி பாடல்ல வரும். மாட்டெருவு அள்ளி ஆட்டெருவு அள்ளி பெண்கள் என பொருள் தரும் சொல்லை கொண்ட பாடல் வரியை எழுதுக. பெண்கள்னா என்னன்னா, முளைப்பாரி பாடல் தையலறை, அதுதான் பெண்களை குறிக்கும். தையலறை ஒரு குலைவு தான் என்னது? பெண்கள் என பொருள் தரும் சொல். 1 என்ற எண்ணை கொண்டுள்ள பாடல் வரிகளை எழுதுக. 1ஆம் நாளையிலே ஒன்று முளை போட்ட 1ஆம் நாள், இதுவும் 1 குறிக்கும். ஓரலையாம், இதுவும் 1 குறிக்கும். ஓரலையா முளைப்பாரி, ஓரலைக்கும் காப்பு கட்டி. 1ஆம் நாளையிலே முளை போட்ட 1ஆம் நாள், ஓரலையாம் முளைப்பாரி, ஓரலைக்கும் காப்பு கட்டி. அடுத்து ஆடு மாடு ஆகியவற்றை குறிக்கும் பாடல் வரிகளை எழுதுக. முளைப்பாரி பாடல் ஆடு மாடு. இங்க பாருங்க, மாட்டான் தொழுத்து, மாடுன்னு குறிக்கும். மாட்டான் தொழுத்திருந்து மாட்டெருவு அள்ளி தன்னை ஆட்டான் தொழுத்திருந்து ஆட்டெருவு அள்ளி இது மாடை குறிக்கும். இந்த 2 பாடல் வரி, முதல் 2ம் அடுத்த 2ம் ஆடுவை குறிக்கக்கூடிய பாடல் வரிகள். அடுத்து இங்க பாருங்க, ஒன்னொன்னு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு நாங்களே படிப்போம், எழுதுவோம். நடந்து வந்தது நரி, நடந்து நரி வந்தது. நகர்ந்து நத்தை வந்தது. பறந்து பருந்து வந்தது. ஓடி ஓனாய் வந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்கு எப்படி வந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க குதித்து இந்த 3 விலங்குகள் எது வந்திருக்கும்? குதித்து எது வரும்? குதிரை வந்தது. என்ன வந்தது? குதிரை வந்தது. ஒரே பொருள் தரும் வேறு சொல் கொண்டு எழுதுவேன். இது என்னது? உலகம்.
என்னது உலகம். உலகம் உருண்டையானதுன்னு கொடுத்துருக்காங்க. உலகத்தை குறிக்கக்கூடிய இன்னும் வேற 2 சொற்கள் இருந்தால் நமக்கு எடுத்து எழுதிக்கலாம். பூமி உருண்டையானது. உலகத்துக்கு இன்னொரு சொல் பார். பார் வந்து உருண்டையானது. அடுத்து பாருங்க சூரியன். சூரியனுக்கு வெளிச்சம் தருவது சூரியன். சூரியனை குறிக்கக்கூடிய இன்னும் 2 சொற்கள் நம்ம தெரிஞ்சு இதில் எழுதணும். பூமிக்கு வெளிச்சம் தருவது கதிரவன். பூமிக்கு வெளிச்சம் தருவது பகலவன். என்னது பகலவன். பாடம் படிக்க உதவுவது புத்தகம். பாடம் படிக்க உதவுவது நூல். பாடம் படிக்க உதவுவது ஏடு. புத்தகத்தை குறிக்கக்கூடிய வேறு சொற்கள் வந்து இங்கே நம்ம எடுத்து எழுதணும். அடுத்து கடல் அலைகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகு. கடலை குறிக்கக்கூடிய நிறைய சொற்கள் வந்து கடல்ன்ற பாடலில் வந்து 5th ஸ்டாண்டர்டில் வரும். ஆழி அலைகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகு. இது வந்து கடலை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். பவ்வம் அலைகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகு. ஆழி பவம் இது 2மே வந்து கடலை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். அடுத்து இங்கே பாருங்க, மீனாவுக்கு தன் பாட்டியிடம், அதாவது இங்கே என்ன கிடைக்குன்னா ஒரே பொருள் தரும் வேறு வேறு சொற்களால் பத்தியை நிரப்புவேன். நீங்கள் ஃபுல்லாக இங்கே இந்த பத்தி ஃபுல்லாக என்னென்னா நிலாவை குறிக்கிற மாதிரி வரும். எப்படி வரும்? நிலாவை குறிக்கிற மாதிரி வரும். இங்கே பாருங்கள், வானில் ஐ காட்டி. இந்த இடத்துல நிலாவை குறிக்கக்கூடிய சொற்கள் எதை போட்டாலும் இந்த ஐக்கு பக்கத்தில் மேட்ச் ஆகாது. மதியை போட்டால் தான் என்னது கரெக்டாக இருக்கும். வானில் மதியை காட்டி இன்று பார் முழு நிலாவாக காட்சியளிக்கிறது என்றார் அல்லவா என்றார் பாட்டி. ஆனால் இந்த திங்கள் ஒவ்வொரு நாளும் தேய்ந்து பிறகு அமாவாசையாக மாறும் என்றார். ஆனாலும் இந்த இடத்துல என்ன வரும்? ஆனாலும் இந்த சந்திரன் மீண்டும் வளர்ந்து பிறகு ஒரு நாளில் முழுமையாக ஒளி கொடுக்க என்றார். நம் வாழ்வில் ஏற்றத்தாழ்வு வந்தாலும் அந்த மதியை போல. இந்த இடத்துல என்ன வரும்? மதியை போல. இந்த இடத்துல இதுக்கு மதி தான் வரும். மதியை போல மீண்டும் மீண்டும் நாம் வளர்ச்சியடைய முயற்சி செய்ய வேண்டும் என்றார். சரிங்களா? இந்த இடத்துல என்னென்ன வருது? முதல்ல இந்த இடத்துல மதி, நிலா, திங்கள், இங்கே வந்து சந்திரன், மதி. அடுத்து சொல்லை கண்டறிவேன், வட்டமிட்டு தொடர் எழுதுவேன். இங்கே பாருங்க, மகிழ்ச்சி. மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய 2 சொற்களை முதல் நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம இங்கே வந்து சர்க்கிள் பண்ணணும். மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கக்கூடிய சொற்கள் களிப்பு, ஆனந்தம். இங்கே சர்க்கிள் பண்ணியிருக்கேன். களிப்பு, ஆனந்தம். அந்த களிப்பு ஆனந்தத்துக்கு 2 வரிகளை நம்ம, களிப்புனா மாலா களிப்புடன் சென்றாள், அவன் ஆனந்தமாய் பாடினான். அவன் ஆனந்தமாய் பாடினான். அடுத்து இங்கே பாருங்க, சூரியன். சூரியனை குறிக்கக்கூடிய 2 சொற்கள் கதிரவன், பரிதி. இங்கே இருக்குது. இங்கே கண்டுபிடிச்சி முதல் எழுதணும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. கதிரவன் கொடுத்துருக்காங்க, இங்கே பரிதி சூரியனை குறிக்கக்கூடிய சொற்கள். அதை வந்து நம்ம இங்கே எடுத்து எழுதிட்டு, கதிரவன் கிழக்கில் தோன்றும், பரிதி பகலில் சுட்டெரிக்கும். அடுத்து சந்திரன். சந்திரனை குறிக்கக்கூடிய சொற்கள் முதல் இங்கே எடுத்து எழுதணும். சந்திரனை குறிக்கக்கூடிய சொற்கள் இங்கே என்னது? திங்கள் இருக்குது, மதி இருக்குது. அப்போ திங்களுக்கும் மதிக்கும் எடுத்து நாம் இங்கே எழுதணும். திங்கள் எப்படி இருக்கும்? இரவில் அழகாக இருக்கும். மதி முழு நிலவு நாளில் முழுமையாக தெரியும். அடுத்து புத்தகத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் நூல், ஏடு. நூல், ஏடு இங்கே நம்ம முதல் குறிச்சி எழுதிக்கணும். நூல் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே அடியில் இருக்க நூல் இருக்குது. ஏடு எங்கே இருக்குது? நூல், ஏடு இங்கே இருக்குது பாருங்க. நூல், ஏடு. நூல், ஏடு. இப்போ நூல்னா நாம் நூல்களை படிக்க வேண்டும். நாம் நூல்களை படிக்க வேண்டும். ஏடு நாம் ஏடுகள் வாசிக்க பழக வேண்டும். அடுத்து பாருங்க, தாய்னா அம்மா, அன்னை. அம்மா சொல் கேட்டு நடக்க வேண்டும். அன்னை ஓர் ஆலயம். இங்கே அம்மா, அன்னை வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். அம்மா, இங்கே பாருங்கள் அன்னை. இந்த மாதிரி இங்கே நம்ம என்னென்ன சொற்கள்லாம் எடுத்து இது பண்ணுறோமோ இங்கே முதல்ல சர்க்கிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு வார்த்தை வந்து எழுதணும். சரிங்களா? அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணணும், நாம் வந்து ஒரு வார்த்தை வந்து எழுதணும். அடுத்து பார்த்தோம்னா இங்கே அட்டவணையை படிப்பேன், எழுதுவேன். இந்த அட்டவணையை படிச்சுட்டு விடை எழுதணும். உயிர் உள்ளவை உணவுப் பொருட்கள் எழுதணும். இதில் வந்து உயிருள்ள பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு எடுத்து எழுதணும். இதில் உணவுப் பொருட்கள் எடுத்துக்கணும். உயிருள்ள பொருட்கள் சேவல், நெல், தேல், தேனீ, தேன் சிட்டு, செங்குழவி, கட்டெரும்பு, வேப்பமரம், செம்பருத்தி. உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள். வெங்காயம், பெருங்காயம், நெல்லிக்காய், பெருச்சம்பழம், வெள்ளரிக்காய், கேழ்வரகு, சேப்பக்கிழங்கு. இதெல்லாம் என்னது நாம் சாப்பிடக்கூடிய பொருட்கள். அடுத்து வந்து இது ஃபுல்லாகவே வந்து நம்ம படிப்பேன், மகிழ்வேன் இருக்குது. அடுத்து இங்கே பாருங்கள், பின்னாடி செல்வி தன் தோட்டத்தில் அமைத்து இருக்கிறாள். நீங்களும் தோட்டம் அமைக்கணும். அதில் என்னென்ன வளர்ப்பீர்கள், ஏன்? அப்போ நாம் தோட்டம் வளர்த்து அதில் என்னென்ன வளர்க்கலாம்ன்றதா இந்த இடத்துல எழுதணும். நான் தோட்டம் அமைக்க விரும்பினால் கத்திரிக்காய், மிளகாய், தக்காளி, வெண்டைக்காய் போன்ற காய்கறிகளையும், வாழை மரம், பப்பாளி மரம், மாதுளை மரம், பழமரம் போன்ற பழ மரங்களையும் வளர்ப்பேன். உங்களுக்கு என்னென்ன வளர்க்க தோணுதோ அதை வந்து இந்த இடத்துல எழுதிக்கணும்.
அடுத்து பாருங்க, செல்வி தன் வீட்டு தோட்டத்தில் தாவரங்களின் இலைகளை வரைந்து பெயர் எழுதுவார். நீங்களும் செய்யலாமே. இங்க பாருங்க, இது மா இலை, இது செம்பருத்தி இலை, இது வாழை இலை. அடுத்து வந்து 3 வகையான இலைகளை நாம வந்து வரைஞ்சி எழுதணும். நாங்கள் வேப்ப இலை வரைஞ்சிருக்கேன். இது கத்திரிக்காய் இலை, இது என்னது தாமரை இலை, இது என்னது தாமரை இலை. வேப்ப இலை, கத்திரிக்காய் இலை, தாமரை இலை. அடுத்து, பூங்குடன் வீட்டில் செடி வளர்ப்பதற்கு இடமே இல்லை. பூங்குடன் தோட்டம் அமைக்க சில விதிமுறைகளை கூறுங்களேன். செடி வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா என்ன பண்ணலாம்? தொட்டி வச்சு வளர்க்கலாம். பூந்தொட்டிகள் வாங்கி செடி வளர்க்கலாம். மேலும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் பயன்படுத்தி செடி வளர்க்கலாம். மாடி தோட்டத்தில் செடிகள் வளர்க்கலாம். அடுத்து, தோட்டத்தின் நண்பர்களான மண்புழு வண்ணத்து பூச்சிகளுக்கு கடிதம் எழுதுங்களேன். அன்பிற்குரிய மண்புழு வண்ணத்து பூச்சி, நீங்கள் இருவரும் நீங்கள் தோட்டத்துக்கு செய்த உதவிக்கு நன்றி. மண்புழுவே, நீ மண்ணை வளமாக்கி செடிகளுக்கு உயிர் தருகிறாய். வண்ணத்து பூச்சியே, நீ பூக்களுக்கு உயிரூட்டி காய்கறிகளை விளைய வைக்கிறாய். உங்கள் இருவருக்கும் மனமார்ந்த நன்றி. இப்படிக்கிட்டு உங்கள் பேரை வந்து எழுதிக்கலாம். இதுதான் வந்து மண்புழுக்கான வண்ணத்து பூச்சிகளுக்கு கடிதம். எழுதிக்கிறீங்களா? அவ்வளோதான், இந்த பாடம் முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நண்பர்களும் பார்க்கணும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.